ஒரு மனிதன் ஒரே நேரத்துல 1000 பெண்களோட காதலோட நடனம் ஆடுறார் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது கேக்கறதுக்கே இது ஒரு கேளிக்கையான காட்சியா இருக்குல்ல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த நடனமாடுற மனிதனைத்தான் உலகம் முழுமையான பிரம்மச்சாரி அப்படின்னு கொண்டாடுது. ஆமா, இது கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு சாத்தியம் இல்லாத முரண்பாடு மாதிரிதான் தோணும். கண்டிப்பா. எப்படி ஒருத்தரால காதலோட உச்சத்திலையும் அதே சமயம் எந்த பற்றுதலும் இல்லாத ஒரு துறவியாகவும் ஒரே நேரத்துல இருக்க முடியும்? நேரான உங்கள எங்களோட இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எந்த சட்டகத்துக்குள்ளயும் அடங்காத ஒரு ஆளுமைய பத்தி. அதாவது 1970ஆம் வருஷம் ஜூலை 20ல இருந்து அக்டோபர் 5 வரைக்கும் மும்பைல இருக்கிற சிசிஐ சேம்பர்ஸ்ல ஓஷோ தன்னோட தேடுபவர்களோட கேள்விகளுக்கு நேரடியா பதிலளிச்சார் இல்லையா? கரெக்ட். அந்த உரைகளை அடிப்படையாக கொண்ட கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி அப்படிங்கிற தொடர்ல வர்ற 9வது அத்தியாயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இந்த அலசலோட மைய கருத்து மிக தெளிவானது. அதாவது வரலாறு முழுக்கவும் பாத்தீங்கன்னா பல மதங்கள் வாழ்க்கைய மறுக்கவே செஞ்சிருக்கு. உண்மைதான். ஆசைகளை துறக்கச் சொன்ன மதங்களுக்கு மத்தியில கிருஷ்ணன் வாழ்வை முழுமையாக தழுவினார். ஆமா, யுத்தத்திலையும் காதலிலையும் குழலிலையும் கீதையிலையும் அவர் ஒரே நேரத்துல எல்லாவற்றிலும் இருந்தார். இது வெறும் கோட்பாட்டை பற்றிய உரை அல்ல. கண்டிப்பா, இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். வாங்க கிருஷ்ணனை நேரடியா சந்திப்போம். இப்போ அந்த முழுமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முதல் வேலை. ஓஷோவோட பார்வையில அவர் ஒரு வரலாற்று மனிதர் இல்லையா? ஆமா. ஆனா மனிதகுலம் இதுவரையும் கண்டராத அளவுக்கு தன் வாழ்வோட ஒவ்வொரு கணத்தையும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழ்ந்து தீர்த்தவர் அவர். ஏன்னா மதங்கள் எப்பவுமே வாழ்க்கைய 2 கூறுகளா பிரிச்சுதான் பாக்குது. அதாவது தியானம் வேணுமா காதல விட்டுடு, அல்லது ஆன்மீகம் வேணுமா உடலை துறந்துடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணன் கிட்ட இந்த பிளவு இல்ல. நீங்க முதல்ல சொன்ன அந்த 1000 பெண்களோட நடனம் இருக்குல்ல, ராஸ்லீலா. அந்த ராஸ்லீலா அது இந்த பிளவற்ற தன்மையோட உச்சகட்ட வெளிப்பாடுதான். அந்த ராஸ்லீலாவை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு மனிதன் 1000 கோபியர்களோட நடனம் ஆடுறான் அப்படிங்கறத ஒரு சாதாரண பார்வையில பார்த்தா அது ஒரு பாலியல் ஆசையோட வெளிப்பாடா தானே தோணும். பொதுவா அப்படிதான் தோணும். இதுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்ன தொடர்பு? இப்போ ஒரு இருட்டறையில ஒரு பாசிட்டிவ் வயரும் ஒரு நெகட்டிவ் வயரும் இணையும் போது ஒரு மாபெரும் மின்சாரம் உருவாகுமே, அதுபோல இதை பார்க்கலாமா? அட, அந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மின்சார தொடர்பு அப்படிங்கிற ஒப்புமை ராஸ்லீலாவோட உளவியல மிக சரியா விளக்குது. ஓஷோ இத ஒரு சாதாரண பாலியல் நடனமா பார்க்கல. ஓ, அப்ப அது என்னவா பார்க்கறார்? ராஸ்லீலா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் நடனம். கிருஷ்ணன் இங்க ஒரு சாதாரண ஆண்மகன் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த ஆண்பால் சக்தியான புருஷனை குறிக்கிறார். புருஷன்னா அந்த ஆக்கிரமிக்கிற தேடி செல்லக்கூடிய ஆற்றலோட குறியீடு, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அதே சமயம் மறுபுறம் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோபிகள் ஒட்டுமொத்த பெண்பால் சக்தியான பிரகிருதியை குறிக்கிறாங்க. அதாவது உள்வாங்குற ஏத்துக்கிற ஆற்றல். ஆமா, பிரபஞ்சமே இந்த 2 முரண்பட்ட சக்திகளோட நடனத்தால தான் இயங்குது. மின்சாரம் பாய்வதற்கு எப்படி இரு வேறு துருவங்கள் அவசியமோ அதே போல பிரபஞ்ச படைப்புக்கும் இந்த இரு ஆற்றல்களோட இடையூறு இல்லாத நடனம் ரொம்ப அவசியம். அதாவது முரண்பாடுகள் ஒன்றோடொன்று மோதுறது கிடையாது, அவ ஒன்னை ஒன்னு முழுமையாக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு பழமையான கட்டிடத்தோட கதவுலுள்ள ஆர்ச்ச கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வளைவை எப்படி நிலைத்து நிக்குது? அந்த உச்சியில 2 செங்கற்கள் ஒன்னோட ஒன்னு முட்டி நிக்கும் இல்லையா? அதேதான். 2 எதிர் திசைகளை நோக்கிய செங்கற்கள் பலமா முட்டி நிக்கிறதால தான் அது நிக்குது. நீங்க அந்த முரண்பாட்டை நீக்கிட்டு 2 கற்களையும் ஒரே திசையில வச்சா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த வளைவும் அந்த கட்டிடமுமே இடிஞ்சு விழுந்துடும். கரெக்ட். அந்த கற்கள் ஒன்னோடு ஒன்னு மோதி தங்களோட அழுத்தத்தால ஒன்னே ஒன்னு தாங்கிக்கிறதால தான் அந்த பேரமைப்பே நிக்குது. மனித வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது இயற்கை விரோதமானதுன்னு ஓஷோ சொல்றாரு. ஆமா, எப்போதெல்லாம் சமூகத்துல இரு பாலினங்களையும் கட்டாயப்படுத்தி பிரிச்சு வைக்கிறோமோ அப்போதெல்லாம் ஒருவித மன இறுக்கமும் வக்ரமும் உருவாகுது இல்லையா? நிச்சயமா. ஆனா அந்த இரு சக்திகளும் எந்தவித தடையும் இன்றி இயல்பா பாயும்போது, அதாவது ராஸ்லீலாவுல நடக்கிறது போல பாயும்போதுதான் உண்மையான தியானமும் முழுமையும் சாத்தியமாகும். புரியுது. இப்போ அந்த பிரபஞ்ச சக்திகளோட நடனத்தை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். ஆணும் பெண்ணும் இணையிறது இயற்கையோட மாபெரும் விதி அப்படின்னா, புராணங்கள்ல பெண்களோட காதலும் அவங்களோட நீண்ட காத்திருப்பும் எதை குறிக்குது?
நீங்க எதை சொல்றீங்க? ஏதாவது குறிப்பிட்ட உதாரணம் இருக்கா? இப்போ அகலிகை கல்லா மாறினாள், பல யுகங்கள் ராமனோட காலடி படும் வரை உயிரற்ற கிடந்தாள் அப்படின்னு படிக்கிறமே, அத கேக்குறேன். ஓ, அதுவா? ஓஷோ இத பௌதிக ரீதியான ஒரு கல்லா பார்க்கல. அகலிகையோட கதை ஒரு மிகச்சிறந்த கவித்துவமான உருவகம். கவித்துவமான உருவகம்னா எப்படி சொல்றீங்க? அதாவது பெண்மையோட இயல்பே காத்திருத்தல் தான். ஒரு பெண்ணுக்கு அவளுக்கான உண்மையான காதல் கிடைக்கிற வரைக்கும், அவளோட ஆன்மாவை தொடர ஒரு ஸ்பர்ஷம் கிடைக்கிற வரைக்கும், அவளோட வாழ்க்கை உணர்வற்ற உயிரற்ற கல் போல தான் இருக்கும் அப்படிங்கறத அது குறிச்சுது. அப்போ ராமன் வந்த பிறகு அவள் உயிர் பெற்றாள் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம், அந்த ஆழமான அன்போட வருகை அவளுக்குள் இருந்த பெண்மையை விழிப்படைய செஞ்சது, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு பெண்ணோட உளவியல் சார்ந்த உண்மை. அப்படின்னா பெண்கள் காதலுக்காக காத்திருக்க மட்டுமே வேண்டுமா? அவங்க வெளிப்படையா தங்களோட காதல ஒரு ஆணிடம் சொல்றது இயற்கைக்கு முரணானதா? ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க? நான் இத கேட்க காரணம், கிருஷ்ணனோட வாழ்வில குப்ஜா அப்படின்னு ஒரு பெண் வராங்க. அவங்க கிருஷ்ணன் கிட்ட நேரடியாகவே தன்னோட உடல் ரீதியான காதல, ஆசைய வெளிப்படுத்துறாங்களே. இங்கதான் ஓஷோ ஒரு நுட்பமான விஷயத்த பதிவு செய்றார். பொதுவா பெண்கள் காதல முதல்ல சொல்றதில்ல அப்படிங்கிறது ஒரு சமூக உளவியல் கட்டமைத்து. ஆனா அந்த எல்லையை தாண்டி ஒரு பெண் தன்னோட காதலையோ ஆசையையோ ஒரு ஆணிடம் வெளிப்படுத்தினா அதை நிராகரிக்கிறது கீழ்த்திசை பண்பாட்டுல ஆணோட இயல்புக்கே இழுக்காக கருதப்பட்டுச்சு. அதாவது ஒரு பெண் தன்னை முழுவையா துறக்கும்போது அதை ஒரு ஆண் அவமதிக்க கூடாது. ஆமா, இத புரிஞ்சுக்க நம்ம அர்ஜுனன் மற்றும் ஜார்ஜ் பெர்னாட் ஷா வாழ்வுல நடந்த ரெண்டு வேற வேற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஜார்ஜ் பெர்னாட் ஷா வாழ்வுல நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. புகழ்பெற்ற பிரெஞ்சு நடிகை ஒருத்தர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க இல்லையா? ஆமா, என்ன எழுதுனாங்க ஞாபகம் இருக்கா? நாம் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டா பிறக்கிற குழந்தை என்னோட அழகையும் உங்களோட அதீத அறிவையும் பெற்று உலகிலேயே மிகச்சிறந்த குழந்தையா இருக்குமே அப்படின்னு ஆசையா கேட்டிருந்தாங்க. கரெக்ட். அதுக்கு ஷா என்ன பதில் சொன்னார் பாத்தீங்களா? ரொம்ப கிண்டலான ஒரு பதில். ஆமா, ஒருவேளை பிறக்கிற குழந்தை என்னோட அழகையும் உன்னோட அறிவையும் பெற்றுவிட்டால் நிலைமை என்ன ஆவது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி நிராகரிச்சிட்டார். இது மேற்கத்திய தர்க்கத்தோட உச்சம். ஆனா அர்ஜுனனோட கதை வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அர்ஜுனனுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு முறை அர்ஜுனன் கிட்ட ஒரு பெண் எனக்கு உங்களை போலவே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தன்னோட ஆசையை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அர்ஜுனன் அப்போ ஒரு கடுமையான பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கார். ஓ, அப்போ ஒரு பக்கம் விரதத்தை மீற முடியாது, மறுபக்கம் தன்னை தேடி வந்த பெண்ணை அவமதிக்கவும் முடியாது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆமா, அப்போ அர்ஜுனன் ஒரு அற்புதமான மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாரு. உனக்கு என்ன போலவே ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதானே? என்னை விட என்ன போல யார் இருக்க முடியும்? நானே உனக்கு மகனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அட, எவ்வளோ ஆழமான ஒரு பதில்! நீ என்ன உன் மகனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளோட தாய்மை உணர்வுக்கும் மதிப்பளிச்சு தன் விரதத்தையும் காப்பாத்தினார். ஷா தன் அறிவார்ந்த செருக்கால ஒரு பெண்ணை அவமதிச்சிட்டார். ஆனா அர்ஜுனன் அந்த உணர்வை மதிச்சார். ரொம்ப பெரிய வேறுபாடு தான் இது. இப்போ குப்ஜாவோட கதைக்கு வருவோம். குப்ஜா நேரடியாகவே உடல் ரீதியான ஆசையை கேட்கிறா. பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலே உடலை ஒரு அழுக்காவும் ஆசையை ஒரு தடையாவும் கருதுமே. ஆமா. ஆனா கிருஷ்ணன் குப்ஜாவோட அந்த உடல் ரீதியான ஆசையை நிராகரிக்காம ஏத்துக்கிறாரே, அது எப்படி? பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் உடலையும் ஆன்மாவையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. உடலை தாழ்வாகவும் ஆன்மாவை உயர்வாகவும் கருதுறாங்க. ஆனா கிருஷ்ணனை பொறுத்தவரை உடலும் ஆன்மாவும் வேற வேற இல்ல. அப்போ ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாரா? ஆமா. ஓஷோ இது ரொம்ப அழகா விளக்குறார். காணக்கூடிய ஆன்மாவே உடல், காண முடியாத உடலே ஆன்மா. அதாவது பனிக்கட்டியும் நீராவியும் ஒண்ணுங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. பனிக்கட்டி அப்படிங்கிறது காணக்கூடிய நீராவி, நீராவிங்கிறது காண முடியாத பனிக்கட்டி. அதுக்கு இடையில எந்த முரண்பாடும் இல்ல, எந்த பகையும் இல்ல. அதனாலதான் குப்ஜாவோட ஆசை உடல் ரீதியானது என்றாலும் கிருஷ்ணன் அதை நிராகரிக்கல. ஏன்னா கிருஷ்ணனோட பார்வையில உடல் ஆசை கூட தியானத்தோட ஒரு வாசலாகவே இருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. அவர் முழுமையானவர் அப்படிங்கறதால எதையும் பாவம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இல்ல. உடலும் ஆன்மாவும் ஒன்னே அப்படிங்கிற இந்த பார்வை ரொம்ப ஆழமானது. ஆனா வாழ்க்கைய இப்படி எந்தவித தடையுமின்றி ஆசைகளை குற்றவுணர்ச்சி இல்லாம ஏத்துக்கிறது ராமனோட நெறிமுறைகளுக்கு முற்றிலும் முரணாக தெரியுதே. எந்த விதத்துல அப்படி தோணுது உங்களுக்கு? இப்போ ராமனை நாம மரியாதை புருஷோத்தமன் அப்படின்னும் விதிகளை மீறாதவர் அப்படின்னு தானே பாக்குறோம். ஆனா கிருஷ்ணனும் எந்த எல்லைக்குள்ளையும் அடங்காதவராய் இருக்கார். உண்மைதான். எனக்கு ஒரு காட்சி தோணுது.
ராமன் வாழ்ந்த விதிகளுக்குட்பட்ட வாழ்க்கைய ஒரு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட தோட்டத்துக்கும் கிருஷ்ணனோட கட்டுப்பாடற்ற வாழ்க்கைய எந்த விதிகளுமற்ற ஒரு பெரிய காட்டுப்பகுதிக்கும் ஒப்பிடலாமா? அதேதான். நீங்க சொல்ற இதே ஒப்புமையத்தான் ஓஷோவும் பயன்படுத்துறாரு. ராமனை ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள சிறிய, பாதுகாப்பான, நேர்த்தியான கிச்சன் கார்டனா பாக்குறாரு. கிச்சன் கார்டனா? செடிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வரிசையா நட்டு வச்சிருப்பாங்களே, அது போலவா? எந்த செடி வளரணும், எவ்வளோ தண்ணீர் ஊத்தணும் அப்படிங்கிற திட்டமிடல் அங்க இருக்கும். அது பாதுகாப்பானதுதான். ஆனா ஒரு மனிதனால் உருவாக்கப்படும் ஒரு சிறிய எல்லைக்குள் சுருங்கியது. ஆனா கிருஷ்ணனோட வாழ்க்கை அப்படி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற, கட்டுப்பாடற்ற பிரம்மாண்டமான காடு, ஒரு ஜங்கிள் மாதிரி. தோட்டம் மற்றும் காடு, இந்த முரண்பாடு கிருஷ்ணனை இன்னும் நுட்பமா புரிஞ்சுக்க உதவுது. ஏன்னா ஒரு காட்டுல எந்த சட்டமும் கிடையாதே. ஆமா, காட்டுல எந்த திட்டமிடலும் இல்ல. அங்க யாரும் செடிகளுக்கு இடையில இடைவெளி விடுறதில்ல, பாதைகள் அமைக்கிறதில்ல. ஒரு காடு ஆபத்தானது, எந்த விதிகளுக்கும் உட்படாதது. ஆனா இயற்கையோட அசல் முழுமையும் அழகும் அந்த காட்டுல தானே இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு சிறிய தோட்டத்துக்குள்ள இயற்கையை முழுமையா அடைச்சிட முடியாது. அதுபோலவே பிரபஞ்சத்தோட முழுமையான உண்மைய மனிதர்கள் உருவாக்கின சிறு சிறு விதிகளுக்குள்ள சுருக்க முடியாது. இத கேட்கும்போது எனக்கு அனுமன் மற்றும் மீராவோட பக்தி நிலைகளை தான் ஞாபகம் வருது. ஓஷோவும் அவங்கள தான் ஒப்பிடுறார். இப்போ அனுமன் ராமனுக்கு கட்டுப்பட்டவர், அவரோட பக்தி விதிகளுக்கு உட்பட்டது, அப்படிதானே? ஆமா, அதுல ஒழுக்கம் உண்டு, கீழ்ப்படிதல் உண்டு, எஜமானன் கட்டளையை மீறாத நேர்மை உண்டு. ஆனா மீராவை பாருங்க. மீராவோட நடனம் எந்த விதிகளுக்கும் உட்பட்டதல்ல. அவங்க சமூகத்தோட கட்டளைகளை மீறினாங்க, குடும்பத்தோட கௌரவத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ அவங்க பக்தி காட்டின் சுதந்திரம் போன்றது? கண்டிப்பா. எங்கே எல்லைகளற்ற அந்த காட்டு சுதந்திரம் இருக்கோ அங்கேதான் மனிதன் தன் முழுமையான உண்மையை காண முடியும்னு ஓஷோ சொல்றார். விதிமுறைகளை மீறது தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையை பற்றி ஓஷோவுக்கு இருக்கிற பார்வை என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அதாவது மனிதனோட தோற்றம் மற்றும் அவன் விலங்குகளை அணுகும் விதம் பற்றி ஓஷோ ஒரு புதுமையான கோணத்தை சொல்றாரு. நீங்க டார்வின் கோட்பாட பத்தி கேக்குறீங்களா? ஆமா, டார்வின் கோட்பாட்டின்படி மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கறத உலகம் அறிவியல் பூர்வமா ஏத்துக்குது. ஆனா ஓஷோ என்னவோ மனிதன் ஆன்மீக ரீதியில குரங்க விட பசுவுக்கு தான் நெருக்கமானவன் அப்படின்னு சொல்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் ஒரு விவசாய சமூகம் அப்படிங்கிற சென்டிமெண்ட் அடிப்படையில சொல்லப்பட்டதா? இதை நாம எவ்வளவு தூரம் எடுத்துக்கணும்னு தெரியலையே. நிச்சயமா இது ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. நாம எந்த சார்பும் இல்லாம இதை புரிஞ்சுக்கணும்னா 2 விதமான பரிணாமங்களை வேறுபடுத்தி பார்க்கணும். டார்வின் சொல்றது உடல் ரீதியான பரிணாமம், பிசிக்கல் எவல்யூஷன். சரி. உடல் அமைப்புல, செயல்பாடுகள்ல மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கறத ஓஷோ எந்த வகையிலும் மறுக்கல. குரங்கோட அந்த சுறுசுறுப்பு, பதற்றம் எல்லாம் மனித உடலுக்கு வந்திருக்கிறத அவர் ஏத்துக்கிறார். அப்போ அவர் எதோ மாறுபட்டு சொல்றாரு? அவர் பேசுறது ஆன்மீக ரீதியான பரிணாமம், ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். மனிதனோட ஆன்மா எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற தேடலுக்கு அவர் போறாரு. ஆன்மீக பரிணாமம்னா என்ன? மனித ஆன்மா பசுவிடமிருந்து வந்தது அப்படின்னு அவர் எதன் அடிப்படையில சொல்றார்? இந்திய தியான மரபுல ஜாதி ஸ்மரன் அப்படின்னு ஒரு ஆழமான தியான முறை இருக்கு. இதன் மூலமா கடந்த பிறவிகளோட நினைவுகளை தேடிச் செல்ல முடியும். ஓ, கடந்த கால நினைவுகளை அறியும் முறை. ஆமா, ஆயிரக்கணக்கான யோகிகள் இந்த தியானத்தின் மூலமா தங்களோட முந்தைய பிறவிகளோட நினைவுகளை மீட்டெடுத்திருக்காங்க. ஆச்சரியம் படும் விதமா மனித பிறவியோட நினைவுகள் முடிஞ்ச உடனே அதுக்கு முந்தைய பிறவியா ஒரு பசுவோட வாழ்க்கையே அவங்களோட நினைவுக்கு வருதாம். அட, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ ஒரு குரங்கோட கண்களை பாருங்க. அதுல ஓயாத அமைதியின்மை, தவிப்பு, ஒரு விதமான வக்கிரம் தெரியும். அது மனிதனோட உடலோடு ஒத்துப்போகுது. ஆனா ஒரு பசுவோட கண்களை பார்த்தா அதுல அளப்பரிய அமைதி, சாந்தம், ஒரு விதமான தியான நிலை தெரியும். மனிதனோட ஆன்மீக தேடல் அந்த பசுவோட அமைதியோடு ஒத்துப்போகுது அப்படின்னு ஓஷோ சொல்றார். குரங்கோட பதற்றம் உடல்லையும் பசுவோட அமைதி ஆன்மாவிலையும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. சரி, பசுவை நாம இவ்ளோ ஆன்மீகமா பாக்குறோம் அப்படின்னா இன்னொரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல் சொல்றீங்க? கோவதை, அதாவது கவுஸ்லாட்டர் பற்றிய விவாதம் உலகெங்கும் ஒரு சூடான பேசு பொருளா இருக்கு இல்லையா? கோவதைய முற்றிலுமா தடை செய்யணும் அப்படின்னு தானே ஓஷோ சொல்லியிருக்கணும். இங்கதான் ஓஷோ ஒரு தத்துவவாதியா மட்டும் இல்லாம மிக தெளிவான நடைமுறைவாதியா தன்னை வெளிப்படுத்துறார். அதாவது பிராக்டிக்கலா யோசிக்கிறார். கண்டிப்பா.
கோவதை செய்யக்கூடாது, மனிதன் கருணையோட இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆழமான விருப்பம்தான். ஆனா அத வெறும் சட்டங்களாலேயோ உணர்வுபூர்வமான முழக்கங்களாலேயோ தடுத்து நிறுத்திட முடியாது அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? உலக மக்கள் தொகை பல கோடிகளை தாண்டி வளர்ந்துடுச்சு. அனைவருக்கும் உணவளிக்க போதுமான விவசாய நிலங்கள் பூமியில கிடையாது. பல நாடுகள்ல மக்கள் பட்டினியால சாவதை தடுக்க அவங்க மாமிச உணவை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. உண்மைதான். பசியால துடிக்கிற ஒரு மனிதன் கிட்ட போய் பசு ஆன்மீகமானது, அதை கொல்லாதே அப்படின்னு சொல்றது மடத்தனம்னு ஓஷோ சொல்றார். அப்படியானால் இதுக்கு தீர்வு தான் என்ன? கருணை அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணா? உணர்வுபூர்வமா கூச்சலிடுவதை விட அறிவியல் பூர்வமா மாற்று வழிகளை உருவாக்குறதே உண்மையான தீர்வு அப்படின்னு அவர் சொல்றாரு. மாற்று வழிகள்னா செயற்கை உணவு மாதிரியா? எக்ஸாக்ட்லி. உலக மக்களுக்கு போதுமான அளவு சிந்தட்டிக் ஃபுட் கிடைக்கிற காலம் வரைக்கும் உணவிற்கான இந்த தேவை தொடரவே செய்யும். மனிதர்களுக்கு போதுமான மாற்று உணவு கிடைச்சிட்டா மனிதன் தானாகவே விலங்குகளை கொல்றதை நிறுத்திடுவான். வெறும் சட்டத்தை போட்டு தடுப்பது ஒருபோதும் தீர்வாகாது. கண்டிப்பா. இத விளக்க ஓஷோ ஒரு வயதான பாதிரியாரோட கதையை சொல்றாரு. என்ன கதை அது? ஒரு வயதான பாதிரியார் மலைப்பகுதியில் உள்ள தன்னோட தேவாலயத்துக்கு செல்ல ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுக்கிறார். அந்த வண்டியை இழுக்கும் குதிரையோட பேரு கஃபார். அது மிகவும் வயதான பலவீனமான குதிரை. சரி. மலைப்பாதையில வண்டி ஏற தொடங்கினதும் பாதிரியார் வண்டியிலிருந்து கீழே இறங்கி வண்டியோட சேர்ந்து நடக்க தொடங்குறார். இத சற்றும் எதிர்பாராத வண்டிக்காரன், ஐயா ஏன் இறங்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இந்த குதிரை ரொம்ப வயசானது, இந்த மலையேற்றத்துல அது மேல என் உடல் எடையும் ஒரு சுமையா ஏற்ற நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. செங்குத்தான மலை உச்சிக்கு வந்ததும் மேடான பகுதி முடிஞ்ச பிறகு மீண்டும் அவர் வண்டியில ஏறிக்கிறார். ரொம்ப இரக்க குணமுள்ள பாதிரியார். ஆமா. ஆனா இதை சுட்டிக்காட்டி ஓஷோ என்ன சொல்றார் தெரியுமா? கருணை காட்ட வேண்டும் என்றால் அதற்கான தகுதியும் வசதியும் முதலில் நமக்கு இருக்க வேண்டும். ஓ, பாதிரியார் ஆரோக்கியமா நடக்கும் தகுதி பெற்றிருந்ததால தான் அவரால் அந்த விலங்குகிட்ட கருணை காட்ட முடிஞ்சது. அதேதான். மனிதனே பசியில சாகும்போது விலங்குகிட்ட கருணை காட்ட சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வராது. தகுதியும் வசதியும் இல்லாம காட்டப்படும் கருணை வெறும் வெளிவேஷம் தான் அப்படிங்கறத நெற்றி பொட்ல அடிச்சார் போல சொல்ற கதை இது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிச்சயமா. ஓஷோவோட பார்வையில கிருஷ்ணனை ஒரு மனிதனா புரிஞ்சுக்கிட்ட இந்த பயணத்தை நாம சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த அலசல்ல நாம கிருஷ்ணனை ஒரு கடவுளா அல்லாம வாழ்க்கையோட முரண்பாடுகளை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம முழுமையா தழுவிக்கொண்ட ஒரு மனுஷனா பார்த்தோம். ஆமா, ராஸ்லீலா அப்படிங்கிறது வெறும் நடனம் அல்ல, அது ஆண்பால் மற்றும் பெண்பால் சக்திகளுக்கு இடையேயான பிரபஞ்ச நடனம் அப்படிங்கறத உணர்ந்தோம். அதே போல அகலிகை மற்றும் குப்ஜாவோட கதைகள் மூலமா பெண்மையின் காத்திருப்பையும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில எவ்வித பிழவும் இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ராமனோட வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான வீட்டுத் தோட்டம் மாதிரி அப்படின்னா, கிருஷ்ணனோட வாழ்க்கை எந்த விதிகளுக்கும் உட்படாத ஒரு பிரம்மாண்டமான காடு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா மனிதனோட உடல் குரங்கிலிருந்தும் ஆன்மா பசுவிலிருந்தும் பரிணாமித்தது அப்படிங்கிறதையும், கருணை என்பது வெறும் சென்டிமெண்ட் அல்ல, அதற்கான நடைமுறை தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமா அலசினோம். மிகச்சிறப்பான ஒரு பயணம் இது. இப்போ நேரான உங்களை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புறேன். இந்த அலசலை கேட்ட பிறகு உங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைய சுற்றிலும் நூற்றுக்கணக்கான விதிகளை அமைச்சுக்கிட்டு ஒரு சிறிய பாதுகாப்பான வீட்டுத் தோட்டமா மட்டும் வாழப் போறீங்களா? அல்லது எந்த விதிகளுமற்ற ஒரு பிரம்மாண்டமான காட்டை போல உங்க வாழ்க்கையோட அனைத்து முரண்பாடுகளையும் முழுமையா தழுவி சுதந்திரமா வாழ துணிவீர்களா? ரொம்ப ஆழமான கேள்வி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.